வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்காரம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் போல்ட் கிட்ட லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன போல்ட்டோட ட்ரையல்ஸ் மட்டும் வச்சது நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி ஏன் பிரித்திஷ் நீங்கள் பார்த்துறது ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா இது ஃபஸ்ட்டு இந்த ரேப்பெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பாக்ஸ் பார்க்கறதுக்கு செம சுபாவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்சோட ஃபோட்டோ, அப்புறம் கோட் டிஸ்பிளே போல்ட் இருக்கிற பிராண்டிங், கீழே ட்ரையலுங்கிற நேமும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா 190+ வாட்ச் ஃபேஸஸ், அப்புறம் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கலாம், எந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல. அப்புறம் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஃபைன் மை ஃபோன். ஸோ இதை வச்சு நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஓகே, அப்படி நம்ம எடுத்தோம்னா ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ சார்ஜிங் கேபிள் அண்ட் ஸோ யூசர் கைட். இது போக வேறு என்ன இருக்குது? ஸோ நத்திங் இஸ். ஸோ அப்படி இதை எடுத்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ஒரு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து ஆரம்பிச்சுட்டு இப்போ அப்படியே வாட்சுக்கு வருவோம். ஸோ வாட்ச் பார்க்குறதுக்கு செம்ம சுபவாக இருக்குது கைஸ். ஸோ நமக்கு இங்கே ஒரு செயின் வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக சுபவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ரேப்பெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம். சரி, ஸோ இதுதான் போல்ட்டோட ட்ரையல் வாட்ச். ஸோ இதை நான் இன்டெப்த்தாக வீடியோவில் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம போல்ட் ட்ரையல் ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்னோட பிரைமரி வாட்சாக கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பேசுகிறதுலேருந்து மியூசிக் கேட்குறது, ஸோ படம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணேன். ஸோ படம் பார்க்குறதுக்குன்னா இந்த ஸ்பீக்கரை தான் நான் என்னோடய பிரைமரி ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபோனோட கனெக்ட் பண்ணி ஸோ மியூசிக்ஸ் அந்த படம் பார்க்குறது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணேன். ஆடியோ அவுட்புட் செம சுபமாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு பில்டுன்னு பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருக்காங்க, செம சாலிடோட பில்டு. இங்கே நம்மளுக்கு IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அசால்ட்டாக நீங்கள் தண்ணிக்குள்ள போட்டு எடுக்கலாம். ப்ளஸ் தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா இங்கே இருக்க இந்த சின்ன டியூ ட்ராப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளுக்கு இந்த சவுண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கரை க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி போனாலும் க்ளீனும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் ஸ்பீக்கர், ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு ரொட்டேட்டிங் க்ரௌன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் வாட்ச் ஃபேஸஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் சைடுமே நமக்கு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ளூடூத்லேயே இந்த வாட்ச்லேயே நம்ம காலும் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். பாட்டமில் பார்த்தோம்னா ஸோ மானிட்டரிங் சென்சார்ஸ், அப்போ நம்மளுக்கு சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்டுன்னு பார்த்தோம்னா செம சாலிடான பில்டு கைஸ். ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் செம சுபமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கைக்கு நல்லா காம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு செம சுபமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய யூசேஜஸ்க்கு நான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ வாட்ச் பெருசாகுன்னு பார்த்துக்கிட்டீங்க, என் கை சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ நல்ல கை காம்பேக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு அடிஷ்னலாக பாக்ஸ்குள்ளேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த செயின் டைப்புங்கிறதால நமக்கு செயின் ரிமூவல் கிட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக நம்ம செயினை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு பக்கமும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீசஸ், மொத்தமாக 4 பீஸ் ஆஃப் செயின் ரிமூவ் பண்ணி என் கைக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இது போக அந்த சிலிக்கானில் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செயின் இல்லாமல் வால் டைப்பும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பில்டு வைஸ் வந்து மாதிரி செம சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வைஸ் எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஸோ நல்ல சூப்பரான பில்டு தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொட்டேட்டிங் க்ரௌன் இது பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக வாட்ச் ஃபேஸஸ் ஸ்விட்ச் பண்ணி முடிக்கும். அப்படி நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே டைப்பில் போயிட்டு நம்ம மெனு வியூ பார்த்து கொடுத்தோம்னா ஸோ இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனு வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட் வியூ, ஸோ பேரலல், ஸோ சர்ஃபேசஸ், இது போக லிஸ்ட் வியூ கொடுத்துட்டு நம்ம இந்த லிஸ்ட் வியூ செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது க்ரௌனை வச்சு நம்மளால் இந்த வியூவும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வெதரையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்தோம்னா இங்கே ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வந்தபோது செம சூப்பரான டிஸ்பிளே. ஸோ நல்ல ஒரு கர்வியாக கொடுத்துருக்காங்க, கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக டிஸ்பிளே செம சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இங்கே டிஸ்பிளே சைஸ்னு வந்தோம்னா 2.01 இன்ச்சுக்கான ஒரு HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா ஸோ செம அக்யூரேட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சுத்தமாக ரவுண்டில் வச்சுருக்கேன். ஸோ பிரைட்னஸ் பார்த்தோம்னா செம சூப்பரான பிரைட்னஸ், அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பிரைட்னஸ் 0ல் வச்சுருந்தேன், அப்போவுமே நம்மளுக்கு டே டைம் விசிபிள் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரைட்னஸ் பார்த்தோம்னா ஃபுல் டவுனில் இருந்தாலுமே நமக்கு அவுட்டோரில் நல்ல விசிபிள் இருந்துச்சு. ஓகே, நமக்கு இங்கே பார்த்தோம்னா 100+ வாட்ச் ஃபேஸஸ்க்கான ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் நீங்கள் போல்ட் ஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் இங்கே ஈஸியாக 100+ வாட்ச் ஃபேஸஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேஸ் கேலரி போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ். ஸோ எனக்கு பிடிச்சது இந்த கிளாசிக்கல் தீம் தான் நான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது போகவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த வாட்ச் ஃபேஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அடிஷனலாக 2 வாட்ச் ஃபேஸஸ் ஆட் பண்ணேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுட்டு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கிளாசிக்கல் தீம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இங்கே ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே 120+ ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வாட்ச்லேருந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணி மெனுவுக்கு வந்தோம்னா ஸோ அப்படியே கீழே அந்த ரொட்டேட்டிங் கிரவுண்ட் யூஸ் பண்ணி கீழே லைட்டாக கொஞ்சம் தூரம் போனால் ஒர்க் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரெகுலராக நமக்கு வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸோ ஸ்கிப்பிங் இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். அப்படி இது யூஸ் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான அடிஷனல் ஸ்போர்ட்ஸ் லைக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அவுடோர் ஆக்டிவிட்டீஸ், ட்ரைனிங், டான்சிங், காம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனதுமே இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவையான ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி மொத்தமாக நம்மளுக்கு 120 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க் அவுட் ஃபியூச்சர் ஒர்க் அவுட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே கொடுத்துருக்க நமக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே ப்ளூடூத்தோட 5.3 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தா நல்லாவே ஃபாஸ்ட்டாக பேர் ஆச்சு. கிட்டத்தட்ட 24/7 நான் வாட்சை கனெக்ட்லேயே தான் வச்சுருந்தேன். அண்ட் நமக்கு இங்கே ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆடியோ உங்களுக்கு ஆடும் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு எப்போயும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கால் பேசும்போது கால் குவாலிட்டி செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை. நம்மளோட கால் நம்ம வாய்ஸை நம்மளை ஈஸியாக நல்லா ரிசீவ் பண்ணி கொடுத்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஃபோனில் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு கேட்கும். ஸோ மைக் குவாலிட்டி செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. வாட்ச்ல தான் பேசிட்டு இருக்கேன். ட்ரையல் வாட்ச். வாட்ச்லயே பேசிட்டு இருக்கிற? ஏய் நிஜமா ஏதோ ஃபோன்ல பேசிட்டு மாதிரி கேக்குதுடா எனக்கு. ஏய் நிஜமா ஆனா உனக்கு அனுப்பிச்சுடுறேன் ஆடியோ, நீ கேட்டு பாரு தெரியும். எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா ஃபோனுக்கும் உனக்கும் இப்ப நீ பேசுறதுக்கும் ஓரளவுக்கு தான் டிஃபரன்ஸ் தெரியுதோ இல்லையா? நான் இவ்வளவு நேரம் நீ பேசும்போது கூட சரி ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கேன்னு கனெக்ட் பண்ணாமயே என்கிட்ட கால் பண்ணிட்டு இருக்கானாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். மைக் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கா? ஏய் நிஜமா நல்லா இருக்கு. வாய்கிட்ட வச்சு பேசுறியா என்ன? இப்போ வாய்க்கிட்டு வச்சு பேசுறேன். இதோ இரு, கொஞ்சம் கீழ எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் கேஷுவலா யூஸ் பண்ற மாதிரி பேசு. இப்போ எப்படி கேக்குது? ஓகே, ஓகே. அதான் கரெக்ட் தான். வாய்க்கிட்ட வச்சு பேசினா தான் கொஞ்சம் லவுட்னஸா கேக்குது. மத்தபடி கொண்டு போயிட்டு லவுட்னஸ் குறையுது. பட் ஆனா வாட்ச் நம்ம கால் பேசுறோம்னா கொஞ்சம் வாய்க்கிட்ட வச்சு தான் பேசி ஆகணும். ஏன்னா இது கேட்காது, நமக்கு சவுண்டு கேட்காது பேசுறது. ஓகே தான், நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டுமே செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ கால் பேசும்போது ஆப்போனண்ட்டோட ஆடியோ உங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், ஸோ ஈஸியாக நீங்கள் இதில் கால் அட்டன் பண்ணி கட்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படியே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணால் ரீசெண்ட் கால்ஸ், டயல் பேட். ஸோ உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் ஈஸியாக டயல் பண்ணி நீங்கள் காலும் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டாக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் தேவையோ அவங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக இதுவும் பண்ணி வச்சுக்கலாம். சரி, கால் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்படி நம்ம போல்ட்டோட அந்த ஃபிட் ஆப்பை யூஸ் பண்ணி கீழே வந்தோம்னா ஃபேவரட் கான்டாக்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கான்டாக்டை நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்மார்ட் வாட்சோட சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் ப்ரைமரி கான்டாக்டோ அடிக்கடி நீங்கள் யார்கிட்ட பேசிங்களோ அவங்களை ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் மியூசிக்கையும் பாஸ் அண்ட் ப்ளே மியூசிக் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அப்படியே மெனுவில் வந்தோம்னா ஸோ இந்த நாவை யூஸ் பண்ணி நம்ம கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே போனோம்னா மியூசிக் ஆப்ஷன்ஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் பாஸ் அண்ட் ப்ளே. நான் வால்யூமை குறைச்சிக்கிறேன். ஓகே, சைடில் காப்பிரைட் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் மியூசிக்கை பாஸ் அண்ட் ப்ளே, ஸோ ஃபார்வர்ட் ட்ராக், பேக்வர்ட் ட்ராக்கில் நீங்கள் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை கைஸ், ஸோ இந்த மியூசிக்கை நீங்கள் உங்கள் வாட்ச்லேயே கேட்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா அப்படியே நம்ம மேலேருந்து ஸ்வைப் பண்ணி இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு கீழே அப்படியே ஃபோனுக்கு வந்தோம்னா மீடியா ஆடியோன்னு இருக்கா. ஸோ இந்த மீடியா ஆடியோவை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸோ நம்மளால் ஈஸியாக எல்லா ஆடியோவையும் நம்மளால் வாட்சிலே கேட்டுக்க முடியும். ஸோ இதுதான் நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஸோ ஃபோனை ஓரம் வச்சுட்டு நான் பாட்டுக்கு வாட்சை மட்டும் கையில் கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே இருந்தேன். ஸோ பாட்டு கேட்குறது எல்லாமே வாட்சிலே கேட்டுட்டு இருந்தேன். ப்ளஸ் யூடியூபும் ப்ளஸ் வீடியோ இது எல்லாமே நான் ஃபோனில் தான் பார்த்துருந்தேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஓரத்தில் ஃபோனை வச்சுட்டு ஸோ நான் பாட்டுக்கு வாட்சை மட்டும் கையில் கட்டிக்கிட்டு ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நான் ஃபோனில் தான் எல்லா ஆடியோவும் கேட்டேன். ஆக்சுவலாக சீரியஸாக சொல்லப்போனால் ஆடியோ அவுட்புட் செம லவுடாக இருந்துச்சு கைஸ். அண்ட் ரைட் சைடில் நமக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ரொட்டேட்டிங் க்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் வாட்ச் ஃபேஸை ஸ்விட்ச் பண்ண முடியும். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார். ஸோ இதை நீங்கள் உள்ள ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த மெனு பாரில் வச்சு ஸோ அப்படியே நீங்கள் கிளிக்கும் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த மெனு பாரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெனு பாரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ஹெல்த் சூட். ஸோ இதில் பார்த்தோம்னா ஹெல்த் சூட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக்கிங். ஸோ நீங்கள் என்னென்ன ட்ராக் எவ்வளோ தூரம் டீப் ஸ்லீப் போகிறீங்க அது எல்லாமே உள்ள ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே உங்களோட ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா, ஒர்க் அவுட் ஆப்ஷன், ஃபோன். ஸோ இதில் கூட நீங்கள் இந்த ரீசெண்ட் கால்ஸ், டயல் பேட், கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தோம்னா உங்கள் பிளட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, உங்கள் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எவ்வளோ வெதர் இங்கே இன்றைக்கி உங்களுக்கு காட்டுது. ஸோ கேமரா, மியூசிக், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ எல்லாத்தையுமே அங்கே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் மெடிடேஷன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஸோ எப்போ தூங்க போகிறீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ட்ராக் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டேப் பண்ணி ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்படியே பேக் வந்தோம்னா அலாரம், ஸ்டாப் வாட்ச், ஃபீமேல் சைக்கிள். ஸோ நீங்கள் ஈஸியாக கேர்ள்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வாட்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்சும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேர்ல்டு கிளாக், அப்புறம் கேல்குலேட்டர், ஃப்ளாஷ் லைட் செட்டிங்ஸ், இது போக ஃபைன் ஃபோன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸோ இதில் டியூவல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்புக்குள்ளே வந்துக்கிறோம். ஆப்புக்குள்ளே வந்துட்டு இதை அமுத்துனா ஸோ ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃபோனை சைலண்டில் இருந்து தூக்கி விட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சவுண்ட் உங்களுக்கு ஃபோனில் கேட்கும். இதே நீங்கள் ஃபைன் டிவைஸ்னு அந்த ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்சில் என்ன சவுண்டு வரும். ஸோ நீங்கள் ஃபோன் காணாமல் போச்சுன்னா இல்லை ஃபோன் எங்கேயா மறந்துட்டிங்கன்னா வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஃபோன்லேருந்து இந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டியூவல் ஆப்ஷனாக வேலை செய்யுது. கேல்குலேட்டரும் கொடுத்தாங்க. ஸோ சடனாக உங்களுக்கு ஃபோன் எடுத்து அந்த ஆப் ஓப்பன் பண்ண கஷ்டமாச்சுன்னா ஸோ டக்குன்னு வாட்ச் எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கேல்குலேட்டரில் நீங்கள் போட்டு இது பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா ரெகுலராக கொடுக்குறது தான். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைங்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் ரேட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட்டோட டேட்டா, ஸோ பிளட் ஆக்சிஜனோட டேட்டா அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களால் இது எல்லா டேட்டாவையும் உங்களால் ஃபோன்லேயும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ச் கையில் கட்டல, அதனால் உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் லைட் வருது. ஸோ நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இதில் மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே ஃபோன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ உங்களோட ஒர்க் அவுட் டேட்டா ஸோ இதையுமே நீங்கள் வாட்சை கையில் கட்டிக்கிட்டு ஈஸியாக அந்த ஆப்லேயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது செயின் டைப். இதோட லான்ச் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1400 ருபீஸ். அப்புறம் சிலிக்கன் வார் டைப்போட லான்ச் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1200 ருபீஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா குட் லுக்கிங்காக ஸ்டைலிஷாக இருக்கும்னா செயின் டைப் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ எனக்கு வாட்ச் வந்து இன்னொன்று நான் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சிலிக்கான் டைப் போய்க்கலாம். அதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வாட்சோட ரிவ்யூ. ஸோ அண்டர் ஒரு 1.4K நீங்கள் நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டான IP68 ரேட்டிங்கும் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா, போல்ட்டோட ட்ரையல் ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் கார்டு. ஸோ இந்த கார்டு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோனோட லிங்க் பண்ணிட்டா, ஸோ ஃபோனோட கார்டுங்கிற ஆப்ஷனை லிங்க் பண்ணிட்டா ஸோ உங்களுக்கு தேவையான QR கோட்ஸ் லைக் வாட்ஸ்அப்போட QR கோடு, ஜிபே, ஃபோன்பேயோட QR கோடு, அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் QR கோடை ஈஸியாக இங்கே வச்சு உங்களுக்கு ஆக்சஸும் பண்ணிக்கலாம் QR கோட்ஸ் வச்சு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறியா, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ உனக்கு காசு அனுப்பணுமா, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி காசும் அனுப்பிக்கோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூசேஜும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அண்டர் 1.2க்கு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் சிலிக்கானோட வார் டைப் பண்ணிங்கன்னா 1.2K தான் லான்ச் ப்ரைஸ். ஸோ அந்த 1.2Kக்கு ஸோ சீரியஸாக சொல்ல போனால் இந்த போல்ட்டோட ட்ரையல் ஸ்மார்ட் வாட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் ப்ரைமரி வாட்சாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்டு நீங்கள் செயின் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான செயின்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டோட்டலாக நம்மளுக்கு 7 பீசஸ் ஆஃப் செயின்ஸ் நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, see you, bye guys.